யூசுஃபுல் கருகி என்று சொல்லப்படுகிற ஷாபி மதுகபை சார்ந்த அறிஞர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் ஷாபி மதுகபை சார்ந்தவன், ஆனாலும் நான் சுபகு தொழுகையில் குனூத் ஓதுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுகபு என்று சொன்னார்கள் அல்லவா. சுபகில் குனூத் ஓதுவதற்கு சரியான ஹதீஸ் வரவில்லை. எனவே நான் ஷாஃபி மதுகபுக்காரனாக இருந்தாலும் நான் சுபகில் குனூத் ஓத மாட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் வாப்பாட்ட கேட்கிறார், சல்லைத்து கல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாப்பாட்ட கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், வாப்பாவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த குனூத் இருந்துச்சா அப்படின்னு சொல்கிறார். சல்லைத்து கல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யகுனுத், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அவர் குனூத் ஓதவில்லை. இதைத்தான் மழுப்பல் என்று சொல்கிறோம், இதைத்தான் சொலுப்பல் என்று சொல்கிறோம், இதைத்தான் மார்க்கத்திலே அட்ஜஸ்ட்மென்ட் என்று சொல்கிறோம். என்னுடைய வாப்பா உங்களுடைய வாப்பா, என்னுடைய உம்மா உங்களுடைய உம்மா, என்னுடைய பரம்பரை சொத்தா இது இஸ்லாம் அல்லவா? இந்த பாமர மக்களை, அப்பாவி மக்களை வழிகெடுப்பதற்காக போடுற தூண்டில பார்க்கணும். பாருங்க, பள்ளியில பிதஅத் செய்றானுங்க, என்ன குனூத் ஓதுறாங்க. அதனால நாங்க இந்த பள்ளிக்கு வர மாட்டோம். பள்ளியில பிதஅத் செய்றாங்க, நாங்க சொல்றோம் நீங்க பதறவான. நீங்க புகாரிய படிக்கிறீங்களா? புகாரி எடுத்து தொழுகையிட பாடத்தை பாருங்க, சுபகில குனூத் ஓதினு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. புகாரியில் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட மாணவர் கேட்கிறாரு, ஹல் கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுப்ஹ், ரசூலுல்லாஹ் சுபஹில குனூத் ஓதினாங்களா? நல்ல யோசனை பண்ணீங்க, இந்த கேள்வியை ஏன் கேட்டிப்பார். பிரச்சனையும் தெரிஞ்சுக்குதானே, குனூத் இருக்குதா இல்லையா பிரச்சனையும் வந்திருக்குது. சும்மா கேட்க மாட்டாரே ஒருத்தர். ஹஜ்ரத் அனஸ் கிட்ட கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய காதிம் கிட்ட கேட்கிறார், 10 வருஷம் நபியில வீட்டு புள்ள போல இருந்தவட்ட கேட்கிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நஅம் பஅத ருகூஇ யஸீரன், ருகூக்கு பிறகு நீண்ட நேரம் இல்ல லேசான குனூத் ஓதினாங்க. புகாரியில இருக்குது, புகாரியில இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிருந்த நேரம் ஒரு ஆள் வந்து விதண்டாவாதம் பண்ணினாரு. சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும், பதில் சொல்லாம பயம் பண்ற இல்லைங்கன்றாரு. ராஜா உங்களோட வாதாட வரல, அவ்வளவு தூரம் இல்ல பண்ணதான் நீங்க. அப்ப கேள்வா குனூத் இப்படி இப்படியே இருக்கு. நான் சொன்ன புகாரியில் இருக்குது குனூத்தோடு. புகாரி இல்லையா? நாங்களும் வாசிக்கிறோம், அதுதான் சரியா வாசிக்க சொல்றேன். சரியா வாசிச்சா கிடைக்கும். இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார், அப்படியும் இல்லைன்ட்டாங்க. எங்களை கூட்டிக்கிற போது நிர்வாகிகளுக்கே சந்தேகம், ஹஜ்ரத் புகாரியில வாரன்ட்டாரே சொல்லாரே இல்லை. நான் சொன்ன காட்டவே மாட்டேன், உனக்கு நீயே தேடு, காட்ட மாட்டேன் தேடு. வாரத்துக்கு முந்தின நாள் சரியில்லை, ட்ரஸ்டிய கூட்டிட்டு போனேன் லைப்ரரி ஒன்றுக்கு, எடுங்க இங்கிலீஷ் புகாரிய, பக்கத்தில் அரபி, இந்த ஹதீஸ் சும்மா காட்டக்கூட அவனுக்கு. இதுக்கு பிறகு சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுவேன் லெட்டர் ஒன்று எடுத்துட்டு காட்டுங்க, சும்மையும் கொடுக்கணும். இத்தனை நம்பர்ல ஹதீஸ் இருக்குது, கடிதம் ஒன்று எழுதி வாங்கி கொண்டு கொடுங்க. புகாரியில இருக்குது, அதுக்கு மேல என்ன ஆதாரம்? புகாரியில் இருக்குது.